அவங்கள பார்த்தாலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேல் அதாவது வெளுத்து போயிருப்பாங்க இல்லைங்களா? கண்கள் ஆகட்டும், இல்ல முகமாகட்டும், அந்த கையோட நகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேலா இருக்கும். அவங்கள பார்த்தாலே அவங்க அனிமிக்கா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப காமனா சொல்லக்கூடியது தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டயர்ட்னஸா ஃபீல் பண்ணுவாங்க. எந்த வேலையும் அவங்கனால வந்து சீக்கிரம் செய்ய முடியாது. அப்புறம் சாப்பிட்ட சாப்பாடு வந்து சீக்கிரம் செரிமானமே ஆகல. எனக்கு ரொம்ப டயர்டா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் மூச்சு வாங்குது அப்படின்னு ஆமா. ரொம்ப சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தா கூட மூச்சு வாங்குது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னால மாடி படிக்கட்டே ஏற முடியல. அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த மாரி சிம்ப்டம்ஸ்லாம் ரொம்ப காமனா இருக்கு இல்லைங்களா? இந்த மாரியான ரொம்ப காமனான சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? இன்னும் டீப்பர் சிம்ப்டம்ஸ்லாம் நமக்கு நம்ம இன்னும் மெடிக்கல் டெர்ம்ல வந்து இன்னும் நெறைய இருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் டீப்பரா போய் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ் ஆகட்டும், அந்த மாரி சொல்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு ரொம்ப படபடப்பு இருக்கு. காரணமே தெரியல. ஆனா ரொம்ப படபடன்னு இருக்கு. பயமா இருக்கு. சரியா தூங்க முடியல. அப்புறம் ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரைனஸா இருக்கு." அந்த மாரி எல்லாம் நெறைய சிம்ப்டம்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அனிமிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.